வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பவர் சதீஷ்குமார். திருப்பூர் செல்லம் நகர் மெயின் ரோட்டில் உள்ள டாஸ்மாக் கடையை இடமாற்றம் செய்ய வேண்டுமென பொதுமக்கள் மற்றும் தமிழ்நாடு தேவர் பேரவையின் சார்பில் அக்கடையின் முன்பு மறியல் போராட்டம் நடத்தினர். திருப்பூர் மாநகராட்சி 56வது வார்டு செல்லம் நகர் மெயின் ரோட்டில் உள்ள டாஸ்மாக் கடையின் 1965 இடமாற்றம் செய்ய வேண்டி பொதுமக்கள் மற்றும் தமிழ்நாடு தேவர் பேரவையின் சார்பில் அக்கடையின் முன்பு மாவட்ட அமைப்பாளர் விக்னேஷ், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கார்த்திக் தேவன், மாவட்ட பொருளாளர் பிரபாகரன் ஆகியோர் தலைமையில் 50க்கும் மேற்பட்டவர்கள் மறியல் போராட்டம் செய்து மதுபான கடைக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். இதுகுறித்து மாவட்ட அமைப்பாளர் விக்னேஷ் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இந்த பகுதியில் தென் மாவட்டத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் அதிக அளவில் வசிக்கின்றனர். மேலும் இந்த பகுதி அதிக அளவில் குடியிருப்பு பகுதியாக உள்ளது. மேலும் பெண்கள், குழந்தைகள் சென்று வரும் பகுதியாகவும் உள்ளது. எனவே இந்த மதுக்கடையை வேறு பகுதிக்கு இடமாற்றம் செய்ய மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும் என கோரி மறியல் போராட்டம் நடக்கிறது என தெரிவித்தார். இந்த மறியல் போராட்டத்தால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். தமிழ்நாடு தேவர் ஐயா முத்தியாதேவர் அவர்கள் ஆணைக்கிணங்க மதுவால் நம்ம மக்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்கான்ற ஒரு அடிப்படையில் மதுவேலா மாவட்டங்களை உருவாக்குன்ற ஒரு அடிப்படையில் இந்த ஏரியாவில் திருப்பூர் செலநகர் கேவியானவர் பகுதியில் செலநகர் 2வது இதில் இந்த கடை மக்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. அந்த வகையில் இந்த கடையை அகற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.